ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண நபர்களுக்கு நன்றி. அண்ட் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணி நிறைய டவுட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் டவுட் கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்டாக காமனாக எல்லோரும் சொன்ன விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லித்தாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஹேருக்கு மட்டும் தனியாக வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்ட்ரஸ் மீனா அவங்களோட டிஜிட்டல் பெயிண்டிங். ஸோ இந்த ஒரு பெயிண்டிங் பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வரைஞ்சி முடிச்சிட்டேன். இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த வீடியோவில் இருக்கிற ஹேர் ஒர்க்கை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செப்பரேட்டாக அந்த வீடியோ கேட்டிருந்தீங்க. அதனால் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஹேருக்கு மட்டும் இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஒர்க் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லா லேயரையும் நான் ஆஃப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபைனலாக நான் கலரிங் பண்ண வீடியோ ஃபோட்டோ இது நான் ஒர்க் பண்ணது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹேர் மட்டும் உங்களுக்கு எப்படி வரையிறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வரைஞ்ச ஹேர் பார்த்திங்கன்னா நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபுல்லாகவே நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பிளாக் கலரில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஹேருக்கு மேலே. இப்போ ஆன் பண்ணுற பாருங்கள். பிளாக் கலர் ஒரு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் ஹேர் வரைஞ்சிருக்கேன். இந்த ஹேர் எப்படி வரைஞ்சேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அகெயின் உங்களுக்காக நான் வரைஞ்சி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஹேருக்கு மட்டுமான வீடியோ. ஸோ உங்களுக்கு ஹேர் தெரியும், நீங்கள் நல்லாவே ஹேர் வரைவீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது. பிகினர்ஸ் யாருக்காவது ஹேர் வரைய முடியல, ஹேர் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சிருக்க ஹேரை எடுத்துடுறேன். ஆஃப் பண்ணி வச்சிடறேன் அந்த ஹேரை. ஸோ ஹேர் வரைக்கும் முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரிஜினல் ஃபைல். அந்த ஒரிஜினல் ஃபைலில் பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஃபஸ்ட் லேயராக வச்சுட்டு அதை நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நியூ லேயர் போட்டுட்டு செட்டிங்ஸில் ப்ரஷ், ஆல்ரெடி டெலகிராம் சேனல் போனீங்கன்னா நான் ப்ரஷ் கொடுத்துருப்பேன். MEKITO டிஜிட்டல் பெயிண்டிங் ஆல் ப்ரஷ். இதில் ஓவல் 45 இந்த ப்ரஷ்ஷை எடுத்துங்க. ஓவல் 45 PX இந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு ப்ரஷ் செட்டிங்ஸ் போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் ஆனில் இருக்கும், அது ஆன்லேயே இருக்கட்டும். ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணி வச்சுங்க. இதில் ரெண்டுமே பென் ப்ரெஷர் ஆன் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அடுத்தது சேஃப் டைனமிக் போயிடுங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே ஆஃபில் இருக்கும். இது எல்லாத்தையுமே பென் ப்ரெஷர் ஆன் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் பெனில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, பென் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா வேக்கம் டேப், அதாவது பென் டேப் வச்சுருக்கவங்களுக்கு தான் செட் ஆகும். மவுஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ செட் ஆகாது. ஸோ இப்போது நம்ம ப்ரெஷ் எடுத்தாச்சு. ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கிடைக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி எந்த பக்கம் ஃபோட்டோவை தள்ளுறீங்களோ அந்த பக்கம் ஃபோட்டோ திரும்பும். இது பேர் தான் ரொட்டேட் ஆப்ஷன். ஸோ இப்போ நான் ஃபோட்டோவை திருப்பிக்கிறேன். பேஸ் கலர் எடுத்துக்கிறேன். ஹேரில் வரைகிறதுக்கான பேஸ் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ப்ரஷ் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷோட ப்ரெஷரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் லைட்டாக வைங்க. அப்புறம் ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக கொடுத்துருங்க. இந்த மாதிரி நான் போடுறேன் பாருங்கள் ஒரு கோடு. இந்த மாதிரி ஒரு கோடு, பக்கத்துலேயே சின்ன சின்ன கோடு, அப்புறம் பெரிய கோடு, அப்புறம் சின்ன கோடு. இந்த ஹேர் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரியே போட்டோம். சின்ன சின்ன கோடு போடுங்க, அப்புறம் பெரிய கோடு, சின்ன சின்ன கோடு போடுங்க, அப்புறம் பெரிய கோடு, சின்ன சின்ன கோடு போடுங்க, அப்புறம் மறுபடியும் பெரிய கோடு. ஸோ இதே மாதிரி ஃபுல் ஹேரையுமே வரைய ஆரம்பிச்சிருங்க. எப்படி ரெண்டு பக்கம் ஷார்ப்பாக வருது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார், நான் பென் வச்சுருக்கேன், எனக்கு பார்த்திங்கன்னா பென்லேருந்து டபுள் சைடு எனக்கு ஷார்ப்னஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸ்லாம் அனுப்பிச்சார். ஸோ செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ தான் பென் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டேபோட ப்ரெஷர் கண்ட்ரோல் அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த டபுள் சைடு
ஷார்ப்னஸ் வரல. இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ பென்னு வந்து ஹார்டாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த டபுள் சைடு ஷார்ப்னஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். ஹார்டாக யூஸ் பண்ணேன், எனக்கு டபுள் சைடு ஷார்ப்னஸ் கிடைக்கல. ஸோ என்ன தான் ப்ரெஷ் செட்டிங் வச்சுருந்தாலுமே நீங்கள் போடுற லைன்ஸில் தான் இருக்குது. ப்ரெஷரை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு கோடு, அது லைட்டாக ப்ரெஷர் நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுங்க. கொடுக்கக்குள்ளே இந்த மாதிரி வரும். இப்போயே நான் நார்மலாக கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ எப்படி வருது பாருங்கள் மொத்தமாக. ஸோ நம்ம ப்ரெஷர் நம்ம கொடுக்குறதுல தான் அந்த டபுள் சைட் ஷார்ப்னஸ் கிடைக்கும். வரைஞ்சாச்சு. இப்போது இந்த சைடு இருக்கிற ஹேரில் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ மேல் பக்கம் எப்படி போகுது வாட்டம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேல் பக்கம் வரையணும். கொஞ்சம் பெரிய கோடு, அப்புறம் சின்ன சின்ன கோடு இப்படியே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் கிடச்சிடும். ஸோ அதில் எந்த வாட்டத்தில் போகுதோ அதே மாதிரி பண்ணணும். இப்போ பாருங்கள், இவங்க வந்து மடித்து சீவிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணால் ஒரு லாங்கான ஒரு ஹேர், அப்புறம் குட்டி குட்டி ஹேர், மறுபடியும் லாங்கான ஒரு ஹேரு, அப்புறம் குட்டி குட்டி ஹேர், மறுபடியும் லாங்கான ஹேரு, அப்புறம் குட்டி குட்டி ஹேர். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால தான் நான் இப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் வரையும் போது ரொம்ப பொறுமையாக அங்கே என்ன லைன்ஸ் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி வரையணும். வரைஞ்சாச்சு. இப்போது இங்கே அதுவே அது எந்த வாட்டத்தில் போகுதோ அதே வாட்டத்தில் நீங்கள் ஒரு குட்டி 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 லைன் பக்கத்தில் ஒரு போட்டு, அப்புறம் பெரிய லைன், குட்டி 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 லைன் போட்டு, அப்புறம் பெரிய லைன். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஹேர் வந்துடும். ஸோ இந்த சடை இடத்துல பார்த்திங்கன்னா ஜடை பின்னிருக்காங்க. இந்த இடத்துல எப்படி போடணும் பார்த்திங்கன்னா அங்கே டீட்டெயில் இல்லை. ஸோ நம்மளே ஒரு ஜடை பின்னா எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு பக்கம், அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜடை பின்ன மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். மறுபடியும் ஒரு பக்கம் பின்னல், அப்புறம் ஒரு பக்கம் அதோட முடிச்சு. ஸோ இப்படி இல்லாத இடத்துல நம்மளே க்ரியேட்டிவிட்டிவாக வரைஞ்சிக்க வேண்டியதான். கான்செப்ட் என்னென்னா, குட்டி குட்டி ஹேர்ஸ் பக்கத்தில் பெரிய ஹேர்ஸ் போடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதே லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேரோட கம்ப்ளீஷனும் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி உங்கள் கிட்ட தான் இருக்குது. உங்களோட ப்ரெஷரில் தான் பென் ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன தான் டேப் வச்சுருக்கீங்க, ஹை குவாலிட்டியில் வச்சுருக்கீங்க, எவ்வளோ விலையில் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் கொடுக்குற உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெஷரில் தான் ப்ரெஷ் ஒர்க் ஆகும். நான் ஹை குவாலிட்டி வச்சுருக்கேன், நான் ரொம்ப லோ குவாலிட்டி வச்சுருக்கேன் அதனால் வரல, நான் ஹை குவாலிட்டி வச்சுருக்கேன் இருந்தாலும் எனக்கு வரல அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த இடத்துல வந்து செட்டிங்ஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் எப்படி பென் ப்ரெஷரை யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு தான் பென் ப்ரெஷர்னு அப்படின்னு நேமே வச்சுருக்காங்க. நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரில் தான் அந்த டபுள் சைடு ஷார்ப்னஸ் கிடைக்கும். நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலன்னா டபுள் சைடு ஷார்ப்னஸ் கிடைக்காது. ஸோ ஹேரோட ஃப்ளோ எப்படி போகுதோ அதே மாதிரியே நம்ம எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் ரேண்டமாக. நம்ம எந்த அளவுக்கு இப்போ ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங்கும் சூப்பராக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா, ப்ரெஷ்ஷு நம்ம நார்மல் ப்ரெஷ், சாஃப்ட் ரவுண்ட் ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஒரு லைட் கலரை பிக் பண்ணிவிட்டு ஒரு புது லேயரை போட்டுட்டு அதில் சாஃப்ட் லைட் செலக்ட் பண்ணிட்டு அது மேலே இப்படி ஒரு லைன் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு அங்கே ஒரு லைட்டிங் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு பெண்ட் ஆகிற இடத்துல ஒரு லைட்டிங் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வரைஞ்சது, இது அதுக்கு மேலே லைட்டிங். நான் ரொம்ப லைட்டாக தான் வரைஞ்சிருக்கேன் ஹேரு, தெரிதா பாருங்கள். நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸில் தான் போடுவேன் ஹேரு. அதுக்கு மேலே ஒரு லைட் சொன்னல, அதை பாருங்கள் லைட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஆன் பண்ணோடனே அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு லைட்டிங் எஃபெக்ட் மாதிரி தெரியும். ஸோ எல்லாமே வந்து வரைஞ்சது தான். நம்ம வந்து ஹேர் ஃபுல்லாகவே வரைஞ்சது. நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக மேலே ஒரு ஸ்மெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலரில் ஒரு ப்ரெஷ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே ஹேர் வரைஞ்சிட்டு
அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேலே அவுட்லைனு கலரு இந்த பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், அது ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை. அந்த லேயரில் போயிட்டு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் அப்படியே நீங்கள் ரேண்டமாக செலக்ட் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே ஒரு ஹைலைட்ஸ்க்காக ஒரு எல்லோ லைன். இந்த எல்லோ லைன் கொடுக்காம கொடுக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். அது ஒரு க்ளோவுக்காக கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹேரை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவோட பிஎன்ஜி ஃபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜி ஃபைல் கிடைக்கும். ஒன்லி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் பிஎன்ஜி ஃபைல்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுவும் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ ஹெச்டி குவாலிட்டியில் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. அண்ட் இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்கோட வீடியோ வந்து நம்ம பண்ணலை. ஸோ ஹேருக்காக கேட்டதுனால இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஹேர் வந்து டீட்டெயிலாக போடுங்க அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் நான் டீட்டெயிலாக ஹேரை பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். செட்டிங்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த ப்ரெஷ்ஷும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் போனீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷ்ஷும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்மெட்ஜை பற்றி பார்க்கலாம். எப்படி கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்மெட்ஜை பண்ணி முடிக்கிறது, எப்படி அந்த க்ளோ வர வைக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் என்ன வீடியோ பண்ணணும் அப்படின்றது சப்ஸ்கிரைபருக்கு என்ன தேவைப்படுது, என்ன வீடியோ நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்கள் கமெண்ட் மூலிமா தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ ஸ்பெஷலாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஹேருக்கு மட்டும் ஒரு வீடியோ போட சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஆர்வமாக இருந்தாலோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அப்படி ஆர்வமாக இருக்கிற நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்க பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.